வீரர்களே, என்ன இது? கானிஷ்கா போட்ட அந்த நெருப்பு வளையத்திலிருந்து எதிரி நாகராணி மறுபடியும் தப்பிச்சுட்டாளே. என்ன தோல்வியா? இல்ல, கானிஷ்கா எங்க போயிட்டா? கானிஷ்கா, கானிஷ்கா! சொல்லுங்க பாபா. கானிஷ்கா, எல்லா விஷயங்களும் நமக்கு எதிரா நடக்குது. தெரியும் பாபா. தெரியும்னு எவ்வளவு சுலபமா நீ சொல்லிக்கிட்டு இருக்க? கானிஷ்கா, நாம நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கல. அந்த நாகராணி நம்ம கை நழுவி போய்கிட்டு இருக்கா. அந்த நாகராணிய கண்டுபிடிக்கிறதுக்கு உங்ககிட்ட வழி இருந்தா எனக்கு சொல்லு. எனக்கு சொல்லு கானிஷ்கா. இப்ப நமக்கு இருக்கிறது ஒரே வழிதான். அது என்னன்னு எனக்கும் சொல்லு. நாகராணியோடைய அடையாளம். ஆமாம் பாபா, நாகராணியுடைய மனித உருவத்தை உலகத்துல இருக்கிறவங்க கிட்ட வெளிச்சம் போட்டு காட்டிட்டா முடிஞ்சிரும்ல. நீ சொல்றதும் சரிதான் கானிஷ்கா. ஆனா அந்த முயற்சியை நான் செய்யலன்னு நினைக்கிறியா? பல தடவை முயற்சி செஞ்சு பார்த்து நான் அதுல தோத்து போயிட்டேன். சில தடவை நானும் அந்த நாகராணிய நேருக்கு நேரா சந்திச்சேன். ஆனா அவளோட உருவம் என் மனசுல சரியா பதியாத அளவுக்கு, எனக்கு ஞாபகமே வராத அளவுக்கு அந்த நாகராணி தன்னோட தந்திர வேலையை காட்டிட்டான். ஆனா அவ முகம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியுமே பாபா. இருங்க, இப்பவே அவ உருவத்தை நீங்க பாக்குற விதத்துல நான் காட்டுறேன். சபாஷ் கானிஷ்கா, சபாஷ். உன்னை நான் என்னவோ நினைச்சேன். நீ பெரிய திறமைசாலிதான். குருவே, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. நீ மனசுக்குள்ள வேதனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும் மகளே. குருதேவா. அமிர்தா, எதிரிங்க உன் மனித உருவத்தை உலகத்துக்கு காட்ட முயற்சிக்கிறாங்கங்கிற பயம்தானே உன்னை வேதனைப்பட வைக்குது. ஆமா குருவே, அப்படி நடந்துச்சுன்னா நான் இவ்வளவு தூரம் செஞ்ச முயற்சி எல்லாம் வீணா போயிடும் குருவே. எனக்கு தெரியுமா. இவ்வளவு தூரம் வந்துட்டு இப்ப தோல்வியை ஒத்துக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல குருவே. அப்படி நடக்க கூடாது. எனக்கு இப்போ உங்களோட உதவி வேணும். அமிர்தா, உன் பயம் வேதனை எல்லாம் எனக்கு புரியுதுமா. சொல்லு, இப்ப நான் உனக்கு என்ன செய்யணும்? எதிரிங்களுக்கு என் மனித உருவம் தெரியாத அளவுக்கு பண்ணுங்க. அவங்க மனசுல இருக்கிற என் உருவம் முழுசா அழிஞ்சு போற மாதிரி பண்ணுங்க. அவங்க ஞாபகத்துக்கு என் உருவம் சுத்தமா வரவே கூடாது. அப்படி பண்ணணும் குருவே. அமிர்தா, அப்படி பண்ண முடியும். ஆனா நான் அப்படி செய்யறதால நீ ஒரு விஷயத்தை இழக்க வேண்டி வருமே. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற.
கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.